என்ன உறுதிமொழி எடுக்க போகிறோம், எப்படி செயல்படுத்த போகிறோம், இதெல்லாம் அப்புறம் பேசுவோம். முக்கியமான ஒரு கருத்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தொழில் முனைவோர்களே நன்றாக கவனிச்சுக்குங்க. 2025 இப்போ முடிய போகுது அப்படின்னா, இந்த 2025ல் நீங்கள் தொழிலில் செய்த தவறுகள் என்ன அப்படின்னு முதல்ல லிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் தொழிலில் தவறுகள் அப்படின்னா, நாம் பொதுவாக பணத்தை கையாளுறது, கஸ்டமர்கிட்ட செஞ்சது, ப்ராடக்டில் போட்ட டிசைனு, ப்ராடக்ட் விற்பனை பண்ணது அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு பண்ணுவோம் இல்லைங்களா. இது ரொம்ப முக்கியமான தவறு அப்படின்னு நான் எதை பார்க்குறேன்னா, நேரம் செலவிட்டது. அப்போது நம்மக்கிட்ட 20 ப்ராடக்ட் இருக்குன்னா 20 ப்ராடக்ட்க்கும் நேரம் செலவிட்டிருப்போம். சில ப்ராடக்ட்டு ஒரு 5 ப்ராடக்ட் அதில் ஓடியே இருக்காது, ஆனால் அந்த 5 ப்ராடக்ட்க்கும் நேரம் செலவழிச்சிருப்போம். நல்லா ஓடி இருக்கும் 5 ப்ராடக்ட், அதுக்கும் அதே நேரம் செலவழிச்சிருப்போம். இதை நம்ம கவனிக்கணும். எந்த ப்ராடக்ட் ஓடவே இல்லையோ, எந்த ப்ராடக்ட் நமக்கு எந்த வித லாபத்தையும் தரலையோ, அதற்காக நாம் நேரம் செலவிட்டு இருந்தோம்னா அதை நாம் நோட் பண்ணணும். இது ப்ராடக்ட் மேக்கிங்க்கு மட்டும் இல்லை, இதுவே சர்வீஸ் செக்டாரில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பயிற்சிகள் சொல்லித்தரோம், நிறைய மாணாக்கர்களை உருவாக்குறோம், அல்லது தொழில் முனைவர்களை உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம நிறைய விளம்பரங்கள் போட்டு சரிங்களா விதவிதமான பயிற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பயிற்சியாக இருக்கும், சேல்ஸ் பயிற்சியாக இருக்கும், பல நேரங்களில் ப்ராடக்ட் பயிற்சியாகவும் இருக்கும். இதில் எந்த ப்ராடக்ட் பயிற்சிகள்லாம் விளம்பரம் போடுறோம் ஆனால் ஆட்கள் வரதே இல்லை அப்படின்றத கவனிக்கணும். எதற்காகனா, நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு செல்லாத காசுக்கும் சொல்லுவாங்கள்ல, யாருமே இல்லை ஆனால் டீ ஆற்றுறாங்க அப்படின்னு. ஸோ விற்காத ஊரில் டீ கடை வச்சு டீ ஆற்றுனா மாதிரி எதற்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும், இதுதான் என்னோடய கேள்வி. இப்போ டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, எந்த ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகலை, எந்த சர்வீஸ் மூவ் ஆகலை அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அதை 2026 தவறு செய்யாதீங்க. ஏன்னா அதுக்கு கொடுத்த டைமை நல்லா ஓடின ப்ராடக்ட்க்கும் நல்லா ஓடின சர்வீஸ்க்கும் நல்ல மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ட்ரைனிங்க்கும் நம்ம செலவழிச்சோன்னா அந்த டைம் மூலமாக நமக்கு ப்ராஃபிட்டும் வரும், நாமளும் உயர்வும், நமக்கும் நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுட்டு செஞ்ச தவறையே திரும்ப செஞ்சிட்டே இருக்கக்கூடாது. ஸோ 2026 நீங்கள் பிளான் போடுங்க, நீங்கள் ரெசல்யூஷன் எடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 2025 செய்த தவறுகள் என்னென்னு லிஸ்ட்டு பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டில் டைம் சுத்தமாக கால்குலேட் பண்ணலையா, அதை ஒழுங்காக பிளான் பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க. 2வது இந்த ப்ராடக்ட்ஸை செஞ்ச தவறு. 3வது நமக்கு ரீட்டைலர் தான் வருதா, நமக்கு இண்டிவிஜுவல் கஸ்டமர் தான் ஒர்க் அவுட் ஆகுதா, நமக்கு எக்ஸிபிஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். நிறைய பேர் மாதம் எக்ஸிபிஷன்ஸ்லாம் போவாங்க. கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா எக்ஸிபிஷனில் போய் விற்றதை விட போனது வந்தது செலவு, ஆட்டோக்கு செலவு, அங்கே இருக்கிற மற்ற எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்த்து பொருள் வாங்கினதை கூட்டினாங்கன்னா இவங்க எக்ஸிபிஷன் போகிறதுனால டைமு வேஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் நின்று போச்சு. அதுவும் இல்லாமல் வந்த லாபத்தை விட வாரம் பூரா வந்த லாபத்தையும் அங்கே போய் பொருளில் விட்டுட்டு வந்தது தான் மிச்சம். இந்த மாதிரிலாம் பண்ணால் இது பேர் பிஸ்னஸே கிடையாது. ஸோ தவறுகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் 2 தவறுகள் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஒன்று ஓடாத ப்ராடக்ட்டுக்காக டைம் வேஸ்ட் பண்ணது. 2வது இங்கே போனால் அங்கே போனால் ப்ராடக்ட் விற்கும்னு நினச்சி போய் சம்பாரித்த காசையும் விட்டுட்டு வந்தது. புத்திசாலித்தனமாக 2026 எது இண்டிவிஜுவல் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை பண்ணணும். இப்போ இதை கேட்கும்பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க, மேடம் எக்ஸிபிஷன் போனால் தான் புது கஸ்டமர் வராங்க, நல்லா விற்கிது அப்படின்னு. அவர்களுக்கு அது சூப்பராக வருது, சிலருக்கு அது சூப்பராக வரல. எக்ஸிபிஷன் போய் நல்லா விற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸே வேலைக்கே ஆக மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் கஸ்டமர் வராங்கன்னா ஒருத்தர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் ஒடியே போயிடுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி அதை வெளியில் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறவங்களால எக்ஸிபிஷன்ஸில் போய் விற்க முடியும், விற்காமையும் போயிடும். ஆனால் எக்ஸிபிஷன்ஸில் மட்டும் போயிட்டு பயங்கரமாக படம் காட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களால இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸை பிடிச்சிக்கவே முடியாது. ஸோ காரணம் என்னென்னா எக்ஸிபிஷனில் எப்பயோ வரவங்க வாங்குறாங்க, ஓடிடுறாங்க, சரிங்களா. அதுலேருந்தும் நல்ல தரமாக ப்ராடக்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க இண்டிவிஜுவல் கஸ்டமராக மாறுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க எக்ஸிபிஷன்ஸில் மட்டும் விற்கிறாங்க, இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் விற்கவே இல்லைன்னா அதுவும் அவங்க ஸ்ட்ரென்த்து தான். நம்ம எதையுமே குறையெல்லாம் சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் நம்ம குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அவங்களோட பர்சனாலிட்டி கூட தனித்தனியாக ஒரு நபரை பார்த்து அவங்களுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு செட் ஆகாது. மொத்தமாக ஏதாச்சும் ஒரு இடத்துல குவி விற்றுணுன்னா அவங்களுக்கு அது ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா அவங்க அது விற்றுடலாம்.
மொத்தத்தில் 2025 எதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, எதனால் உங்களுக்கு மார்ஜின் வருது, எது உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் அனுகூலத்தை தருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. எதெல்லாம் வரலை, அனுகூலம் தரல, லாபம் தரல, டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கே அதில் ஒரு திருப்தி இல்லையோ அதெல்லாம் மூட்டை கட்டி போட்டுடுங்க. அப்படி பண்ணாலே பாதி 2026க்கான பிளானு ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி இந்த கருத்தை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் 2025 பண்ண மிகப்பெரிய தவறுலேருந்து தான் இந்த பாடமே எனக்கு கிடச்சிது. என்ன தவறு? நானும் 10லேருந்து 11 மாதமாக நேர மேலாண்மை வகுப்புக்காக விளம்பரம் போடுறேன். எப்படி விளம்பரம் போடுறேன்? அதற்கு தொடர்ந்து என்னோடய ஃபீட்பேக்குகளை பதிவு பண்ணுறேன். எல்லா சோஷியல் மீடியாலையும் அந்த கிளாஸை பற்றி போடுறேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கேன். மக்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் கடைசியாக பார்க்குறேன் என்னன்னா, பெண்கள் தொழில் முனைவர்கள் குறிப்பாக யாரும் 4 மணிக்கு காலையில் எழுந்து எந்த கிளாஸ்க்கும் வரதா இல்லை. டைம் மேனேஜ் பண்ணுறதை விட டைம் பின்னாடி ஓடுறது தான் அவங்களுக்கு முடிவாக இருக்குதுன்றது எனக்கு ஒரு 11 மாதத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்படின்னும் பொழுது நான் ஏன் பெண்களே நீங்கள் நேர மேலாண்மை கற்றுக்குங்க, நேர மேலாண்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அதுவே தப்பு. இப்போ நான் என்னோடய பல பயிற்சிகள் இருக்கும்போது, உதாரணத்துக்கு தொக்கு பயிற்சி அப்படின்னு கிளாஸ் போட்டாலே மக்கள் வந்துடுறாங்க. அப்படின்னும் போது அதற்கு நான் கூடுதலாக கவனம் செலுத்தாமல் கிளாஸுக்கே வராத நேர மேலாண்மைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. எனக்கே டைம் வேஸ்ட் பண்ணது தான் மிச்சம். ப்ளஸ்ஸு அதனால் மன கஷ்டமும். பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும் அப்படின்னும் பொழுது சும்மா சொல்லி கொடுத்தா வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு ஃபீஸு சார்ஜ் பண்ணணும் 21 நாளுக்குன்னு போடும் பொழுது அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க கோச்சிக்கினாங்களோ இல்லையோ, அதிகம் நினச்சாங்களோ என்னன்னு தெரியாது. 4 மணிக்கு எழுந்து வர்றதுன்றது முடியாத பொழுது வர முடியாதவர்களை தொடர்ந்து நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டது தவறு. அப்போ அது பெரிய டைம் வேஸ்ட்டு. 2 விஷயங்கள் இந்த நாளை நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, 1 விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் போய் திணிக்கக்கூடாது. 2வது நமக்கு அது வருதா நாம் அதை செய்யணும். வராதவங்கிட்ட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 2 விஷயங்களோட 3வதாக கற்றுக்கிட்டது என்னென்னா, 2026 திரும்பியும் இதே தவற செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் உங்களுக்கும் அதையே நான் பதிவாக போட்டுடுறேன். ஸோ 2026 பிளானிங் என்பது 2025 செய்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது என்பதை விட என்னென்ன தவறுகள் செய்தோம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிங்கனாலே போதும். நிச்சயமாக அதில் பெரிய தவறு, சின்ன தவறு, மீடியம் தவறு அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த தவறுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியும். இந்த தவறுக்கெல்லாம் காரணங்களை கூட்டி வகுத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டைம் வேஸ்ட்டுன்னு புரியும். அதை விட ரொம்ப முக்கியமாக இப்படி டைம் வேஸ்ட் பண்ணதுனால நாம் பிஸ்னஸில் இதே மாதிரி இருந்தோன்னா வளர மாட்டோன்னு புரியும். வளரணுன்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸு தொழில் முனைவோர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எழுதுங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடித்திருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் கவிதா பலராமன் சைனிங் ஆஃப். தொடர்ந்து பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் சேனலை பாருங்கள். நன்றிகள்.